அனைவருக்கும் வணக்கம். அகத்தியன் அகாடமி. இந்த வீடியோவில் நாங்கள் ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்திங்கன்னா டைப்பிஸ்ட்டுக்கான ஒரு டெம்ப்ரரி அனாலிசிஸ் போடுறோன்னு சொல்லியிருந்தோம். அதற்கான வீடியோ தொகுப்பு தான் இது. அதற்கு முன்னதாக பார்த்திங்கன்னா டைப்பிஸ்ட்டுக்கான வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகிறதாகவும் அது எல்லா குறிப்பிட்ட சில கம்யூனிட்டிக்கு மட்டும் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிறதும் எல்லோரும் கேட்டுட்ருக்கீங்க. தயவு செஞ்சு சொல்கிறோம், அந்த மாதிரியெல்லாம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அப்படியே இன்க்ரீஸ் ஆச்சுனாலும் ஒரு 50 வேக்கன்சி மட்டும்தான் இன்க்ரீஸ் ஆகுமே தவிர அது இப்போதைக்கு எந்த கம்யூனிட்டிக்குன்னு சொல்லி யாராலையும் ஷூராக சொல்ல முடியாது. டிஎன்பிஎஸ்சி ஏன்னா இதுக்கு முன்னாடி ஜேஏக்கு இன்க்ரீஸ் ஆனதுமே பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கேஸ் போட்டு சில போஸ்டிங்ஸ் எல்லாம் பெண்டிங்கில் இருந்ததுனால மட்டும்தான் எஸ்சி கேட்டகரியில் சில போஸ்டிங்ஸ் ஆட் பண்ணாங்க. டைப்பிஸ்ட்டுக்கு அதற்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவு. வேக்கன்சியும் அதிகரிக்க மாட்டோன்னு சொல்லி ஆல்ரெடியே அவங்க அறிவிச்சிட்டாங்க. இப்போ நடக்க போகிற டைப்பிஸ்ட் கவுன்சிலிங் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜேஏல ஆப்சன்டீஸ் விழுந்த மாதிரி டைப்பிஸ்ட்லேயும் ஆப்சன்டீஸ் விழாது. ஏன்னா டைப்பிஸ்ட்டில் செலக்ட் ஆனவங்க ஜேஏக்கு வராததுனால தான் ஜேஏ கவுன்சிலிங்கில் அவ்வளோ ஆப்சன்டீஸ் வந்தது. டைப்பிஸ்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அதிகபட்சம் ஒரு நாளைக்கு 5லேருந்து 8 இல்லைன்னா 7 இவ்வளோ ஆப்சன்டீஸ் தான் இருக்கும். அதையும் மீறி இன்னும் அதிகமாச்சுன்னு பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி மேக்ஸிமம் லெவல் பார்த்திங்கன்னா 12 ஆப்சன்டீஸ் வருங்க. அதுக்கு மேலே டைப்பிஸ்ட்டில் வர்றதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. டைப்பிஸ்ட் பொறுத்த வரைக்கும் டெய்லி ஆப்சன்டீஸ் லிஸ்ட் நாங்கள் கொடுத்துக்கிட்டே தான் இருப்போம். அதே மாதிரி ஆப்சன்டீஸும் ரொம்ப 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 கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஜேஏவில் ஜேஏ டைப்பிஸ்ட் ரெண்டும் செலக்ட் ஆகிட்டு ஜேஏ எடுக்காமல் டைப்பிஸ்ட் நான் போய்க்கிறேன்னு சொல்லி இருக்கிறவங்களும் நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அவங்களும் மறக்காமல் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுங்கள். டைப்பிஸ்ட்டுக்கான கவுன்சிலிங் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா, பொங்கல் கழித்து அடுத்த வாரம் 3ஆம் நாள் இல்லைன்னா மண்டே, பொங்கல் முடிஞ்சு வர மண்டே இல்லைன்னா அதிலிருந்து ஒரு 2 days கழித்து டைப்பிஸ்ட்டுக்கான கவுன்சிலிங் அறிவிப்பு கண்டிப்பாக வெளியாகிடும். ஏன்னா ஜேஏ டைப்பிஸ்ட் ரெண்டுலேயும் செலக்ட் ஆனவங்கள யாரெல்லாம் டைப்பிஸ்ட்டில் இருக்கிறவங்க ஜேஏ எடுத்திருக்காங்களோ அவங்க எல்லாத்தையுமே ஷார்ட் லிஸ்ட் பண்ணி தான் அவங்களெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. ஜேஏ டைப்பிஸ்ட் ரெண்டுத்துலேயும் செலக்ட் ஆகி டைப்பிஸ்ட் தான் வேணும்னு சொல்லி ஜேஏ ஆப்சண்ட் ஆனவங்களையும் கண்டிப்பாக டைப்பிஸ்ட்டுக்கு அழைப்பார்கள். யாராவது உங்களை கூப்பிட மாட்டாங்க, நீங்கள் அவ்வளோதான் ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்கன்னு சொல்லியிருந்தால் அதை நம்ப வேண்டாம். திரும்பவும் சொல்கிறேன், ஜேஏ டைப்பிஸ்ட் ரெண்டுலேயும் குரூப் 4ல் செலக்ட் ஆனவங்க எனக்கு ஜேஏ வேண்டாம் டைப்பிஸ்ட் போதும்னு சொல்லி ஜேஏ கவுன்சிலிங்க்கு ஆப்சன்டீஸ் ஆகியிருந்தால் டைப்பிஸ்ட்டுக்கு கண்டிப்பாக அழைப்பார்கள். ஸோ பயப்பட வேண்டாம், எந்த ஒரு ரூமர்ஸும் நம்ப வேண்டாம். ஸோ தயவு செஞ்சு வீடியோ முழுமையாக பாருங்கள். நிறைய பேர் ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு நான் என்ன விஷயம் பதிலாக சொல்லியிருக்கணும் அதே விஷயத்தை தான் திருப்பி கமெண்ட்டில் கேள்வியாக கேட்குறீங்க. இது ஒரு டைம் வேஸ்ட்டு தான். தயவு செஞ்சு வீடியோ முழுமையாக பார்த்துட்டு அதுக்கும் மேலே உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் எங்ககிட்ட நீங்கள் தாராளமாக கேட்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இந்த அனாலிசிஸ் எப்படி எந்த முறையில் போட்டிருக்கோன்னு பார்த்திங்கன்னா, லாஸ்ட் டைம் நாங்கள் போட்டிருந்த ஜேஏ அனாலிசிஸ் ஆப்சன்டீஸ் டைப்பிஸ்ட் எல்லாம் கால்குலேட் பண்ணி தான் நாங்கள் அந்த ரேங்க் வரைக்கும் கிடைக்கும், ஒரு கம்யூனிட்டிக்கு இந்த ரேங்க் வரைக்கும் கிடைக்கும்னு சொல்லி போட்டிருந்தோம். அதே அளவு தான் கிடைத்தது. பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி பொறுத்த வரைக்கும் அந்த ரேங்க் வரைக்கும் தான் நாங்கள் போட்டிருந்த ரேங்க் வரைக்கும் தான் கிடச்சிது. அதுக்கு மேலே ஒரு ரேங்க் கூட போகவே இல்லை. இது நாங்கள் ஷூராக சொல்ல முடியும். ஆனால் பெண்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு 50 கேண்டிடேட்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. நாங்கள் போட்டதுலேருந்து ஒரு 50 ரேங்க் வரைக்கும் சேர்த்தே கிடச்சிது. ஸோ டைப்பிஸ்ட்டும் அதே அளவில் தான் இருக்கும். இந்த அனாலிசிஸ் படி பார்த்திங்கன்னா ஜென்ரல் ப்ரிடிக்ஷன் சீட் அவங்க ஹோல்ட் பண்ணிவிடுவாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போதைக்கு ஜென்ரல் ப்ரிடிக்ஷன்ஸ் கொடுக்கல.
ஜென்ரல் ப்ரிடிக்ஷன்ஸ் வந்து எப்போ கொடுப்போம்னு பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட் கவுன்சிலிங் அனௌன்ஸ் பண்ண அப்புறம் இன்னொரு அனாலிசிஸ் போடுவோம், அதுதான் ஃபைனல். அந்த அனாலிசிஸில் தான் ஜென்ரலுக்கு இவ்வளோன்னு சொல்லி நாங்கள் ப்ரிடிக்ட் பண்ணி கரெக்டாக கொடுத்துருவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா பிசி 1450 ரேங்க்லேருந்து விமன் 1600 ரேங்க் வரைக்கும் பிசியில் கிடைக்கும். அடுத்தது எம்பிசி பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி தான், ஏன்னா இதுக்கு முன்னாடி நாங்கள் போட்டது வந்து பார்த்திங்கன்னா இதிலேருந்து இன்க்ரீஸ் பண்ணி தான் போட்டிருப்போம். ஸோ இந்த டைம் பார்த்திங்கன்னா சீட் ஹோல்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க, அதெல்லாம் சேர்த்து இது வரைக்கும் கிடைக்கலாம் சொல்லி தான் சொல்லியிருக்கோமே தவிர இதிலிருந்தும் இன்க்ரீஸ் ஆகலாம். ஒரு 10 சீட் அவ்வளோ, அந்த அளவுக்கு தான் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ 99% இந்த அளவு தான், இந்த ரேங்க் வரைக்கும் தான் கிடைக்கும். எம்பிசி பொறுத்த வரைக்கும் 1200 முதல் 1350 ரேங்க் வரைக்கும் தான் வாய்ப்புகள் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் உண்டு. அடுத்தது பிசிஎம் பொறுத்த வரைக்கும் 140 ரேங்க் வரைக்கும் வாய்ப்புகள், பெண்களுக்கு 160. எஸ்சி பொறுத்த வரைக்கும் 520, பெண்களுக்கு 620 வரைக்கும் வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எப்படி ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா லோயர் மட்டும் முடித்து அப்ளை பண்ணவங்க தனியாக பிரிப்பாங்க, ஹையர் முடித்தவங்க தனியாக பிரிப்பாங்க. அதில் டபுள் ஹையர் முடித்தவங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸும், இதில் வந்து பார்த்திங்கன்னா லோயர் ஹையர் ரெண்டுமே முடிச்சிருப்பீங்க இல்லைங்களா, அவங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. டைரக்ட் ஹையர் பண்ணியிருந்தாலும் கொடுப்பாங்க. சப்போஸ் சார் என்கிட்ட லோயர் மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் வரும். லோயர் ப்ளஸ், அதாவது இங்கிலீஷில் வந்து லோயர் ஹையர் பண்ணியிருப்பாங்க, தமிழில் லோயர் மட்டும்தான் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து 3rd லெவலில் தான் வருவீங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா எஸ்சிஏ பொறுத்த வரைக்கும் 110 ரேங்க் வரைக்கும் மென்னுக்கு கிடைக்கும், விமன் 120, எஸ்டி 35, விமன் 45. இது வரைக்கும் தாங்க கிடைக்கும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் நாளை இல்லைன்னா நாளை மறுநாள் உங்களுக்கு நாங்கள் வந்து டைப்பிஸ்ட்டுக்கான அனாலிசிஸ் கொடுப்போம். ஸ்டெனோக்கு இது வந்து நாங்கள் ஸ்டெனோவில் வந்து எங்களுக்கு கேண்டிடேட்ஸோட எண்ணிக்கை வந்து குறைவாக இருக்கிறதுனால எங்களுக்கு கிடைச்ச தகவல் வரைக்கும் நாங்கள் வந்து இப்போதைக்கு போட விரும்பலை. சப்போஸ் போடணும்னு நினச்சிருந்தா நிறைய பேர் போட்டிருக்காங்க, அதை கூட பார்த்து போடலாம். அந்த மாதிரி செய்யணுங்கிற தேவையும் கிடையாது. எங்களுக்கு உண்மையான தகவல்கள் கிடைக்கும் பட்சத்தில் நாங்கள் கண்டிப்பாக கவுன்சிலிங்க்கு முன்னாடி உங்களுக்கு நாங்கள் அதற்கான தகவல் கொடுப்போம். ஸோ உங்களுக்கு வந்து இதுக்கு மேலே ஏதாவது சந்தேகம் இருந்தால் தாராளமாக கேளுங்க. இதுக்கு அடுத்தது டிராட்ஸ்மேன் கேட்டிருக்கீங்க, கமெண்ட்டில் நிறைய பேர் தொடர்ந்து கேட்குறீங்க. ஸோ டிராட்ஸ்மேன் ஃபீல்டு சர்வேயருக்கான வீடியோ கொடுக்க போகிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் அகத்தியனுடன். நன்றி, வணக்கம்.